நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேச அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21 அதிகாரம் 31வது வார்த்தை இப்படியாக சொல்கிறது: குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாயிருக்கும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பேசுகிற வார்த்தை, இன்றைக்கு ஒரு ஜெயத்தின் நாள். அநேக தோல்விகளுக்கு நடுவிலே நீங்கள் துவண்டு போயிருக்கலாம், மனம் நொந்து போயிருக்கலாம். அநேக தோல்விகளை கண்டு கண்டு பல முயற்சிகளை நீங்கள் கைவிட்டு, போதும் இதற்கு மேல் என்னால் ஒன்று செய்ய முடியாது என்கிற நிலையில் கூட நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை தட்டி எழுப்பி சொல்லுகிற வார்த்தை: நான் உனக்கு ஜெயத்தை தருவேன், ஜெயம் வரும், நிச்சயமா என்னிடத்திலிருந்து உனக்கு ஜெயம் வரும் என்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிப்பீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில ஜெயத்தை தருவார். ஜெயத்துக்குரிய எந்த சூழ்நிலைகளும் இல்லாமல் இருக்கலாம். பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கலாம், எல்லாம் வறண்டு போயிருக்கலாம், துவண்டு போயிருக்கலாம், இதுக்கு மேல எப்படி எழும்ப அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை காணப்படலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார்: நான் உனக்கு ஜெயத்தை தருவேன் என்று. அவர் சொன்னார்னா அது வறண்ட நிலமாக இருந்தாலும் அதை அவர் நீரூற்றாக மாற்ற போதுமானவர். அது எப்பேற்பட்ட வனாந்திரமாக இருந்தாலும் அதை வயல்வெளியாக மாற்ற அவர் போதுமானவர். நம்மளால மாற்ற முடியாது. நம்முடைய தோல்விகளை ஜெயமாக நம்மால் மாற்ற முடியாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குதிரை என்ன செய்யப்பட்டிருக்குமா? யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்குமா. குதிரைகள்ல ரொம்ப பலமுள்ள குதிரைகள் என்று பார்த்தால் எகிப்தியருடைய குதிரைகள். எகிப்தியருடைய குதிரைகளை தான் எல்லா தேசத்தாரும் வாங்குவாங்களாம். ஏன்னா அது அவ்வளவு பலமுள்ளதா இருக்குமா. அக்னி இருந்தா கூட, தீ எரிஞ்சுக்கிட்டு இருந்தா கூட தீக்குள்ளையும் பாய்ந்து போகக்கூடிய தன்மை உடையதான் இந்த எகிப்தியருடைய குதிரைகள். அவ்வளவு பலமுள்ளதாக இருக்குமா. மலைகளில் எல்லாம் சரளமாக ஏறக்கூடிய பலமுள்ளதாக இருக்குமாம். ஆகையால் எல்லா ராஜாக்களும் இந்த எகிப்தியனுடைய குதிரைகளுக்காக ஆசைப்படுவாங்களாம். தாவீதினிடத்துல எகிப்தியருடைய குதிரைகள் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் வச்சிருக்கிறான். பலமுள்ள குதிரை தான், யுத்தத்துக்குன்னு ஆயத்தமாக்கப்பட்ட குதிரை தான், நல்ல பிராக்டிஸ் கொடுத்திருக்கான் தான், நல்ல சாப்பாடு கொடுத்திருக்கான் தான். ஆனா அவன் சொல்றான், நான் எவ்வளவுதான் ஆயத்தமா இருந்தாலும் ஜெயமோ கர்த்தரால் வரும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க அநேக ஆயத்தங்களை செஞ்சு கொண்டிருக்கீங்களா? இந்த காரியம் நல்ல விஷயங்கள் நடந்தா இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லி நிறைய ஆயத்தங்களை பண்ணி கொண்டிருக்கீங்களா? ரொம்ப ஆசையா எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் பாருங்க, வேதத்துல சொல்லியிருக்கிறாரு, சோம்பேறியை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். சோம்பேறிக்கு ஜெயம் கிடைக்காது. நீங்க உங்களுடைய காரியங்களை ஜெயமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் படுகிற ஒவ்வொரு முயற்சிகளையும், நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும், நீங்கள் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் இன்றைக்கு பலனை அனுபவிக்கிற நாளாய் தேவன் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாய் இந்த வேத வசனத்தை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பார். பாருங்கள், வேதத்திலே பரிசுத்தவான்கள், அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தர் ஆமென் தூக்கி எடுத்திருக்கிறார். ஒன்றும் இல்லாதவர்களை கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். அதுல ரொம்ப பெரிய உதாரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா தாவீது ராஜா. தாவீது ராஜா ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். படிப்பு கிடையாது, ஒரு பதவியில உட்கார்றதுக்குரிய அந்த எப்படி சொல்ற மேனசன்ஸ், அந்த 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 பக்குவம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவனை தூக்கி சிங்காசனத்துல உட்கார வச்சார். நீங்க ஜெயம் பெறதுக்கு எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு அனுகூலமா இல்லாதது போல் இருக்கலாம். சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கலாம். அதற்காக நீங்க மனம் தோண்டு போகாதீங்க. சூழ்நிலைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். சூழ்நிலைகளை மாற்ற வல்லமை உடையவர். எந்த மனுஷனையும் மாற்ற வல்லமை உடையவர். எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் கிரியை செய்யக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். எதிர்ப்புகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், அநேக தேவையில்லாத பொய் சாட்சிகள் இருக்கலாம். அதை எல்லாம் கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். எனக்கு அன்பான பிள்ளைகள், விசுவாசத்தோடு எதிர்ங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லா தோல்விகளையும் இன்றைக்கு ஜெயமாய் மாற்றுவேன். நான் நிச்சயமாய் அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன். தேவன் எனக்கு நன்மை செய்வார், தேவன் நிச்சயமாக எனக்கு நன்மை செய்வார் என்ற எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்குமே. ஆனால் நான் சொல்லுகிறேன், எப்பேற்பட்ட பெரிய காரியமாக இருந்தாலும், பெரிய தோல்விகளை நீங்கள் சந்தித்திருந்தாலும், இன்றைக்கு அதிலே தேவன் பெரிய வெற்றியை தரப்போகிறார். நிறைய எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி இருக்கீங்களா? நம்பிக்கையோடு எழுதுங்க, இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணுவேன், கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார். நான் படிச்சிருக்கிறேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கிறேன், இதுக்காக பிரயாசப்பட்டிருக்கிறேன், என் பிரயாசம் வீணா போகாதபடிக்கு கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார் என்று விசுவாசத்தோட உங்க எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுங்க. ஒரு வேலைக்கு போறீங்களா? நிறைய ஆபீஸ் ஏறி இறங்கிட்டேன், எனக்கு சரியான ஒரு வேலையே கிடைக்கல,
எங்க வேலை கிடைக்க போகுதுன்னு ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. என்னுடைய காரியங்களை அவர் பார்த்து கொள்வார், அவர் எனக்கு ஜெயத்தை தருவார் என்ற விசுவாசத்தோடு இன்னைக்கு எல்லா தோல்விகளையும் மறந்து கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார் என்று ஒரு விசுவாசத்தோடு இருங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஜெயத்தின் நாளாய், அற்புதத்தின் நாளாக தேவன் மாற்றி கொடுப்பார். God bless you.